ஓம் சக்தி உலகெங்கும் பரவி இருக்கின்ற செவ்வாடை சக்திகள் மற்றும் பக்தர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று தமிழ் புத்தாண்டு. அந்த தமிழ் புத்தாண்டின் பெயர் விசுவாவசு வருடம். இந்த விசுவாவசு வருடம் என்பதை உச்சரிக்கும் போதே ஒரு விதமான மகிழ்ச்சி நமக்கு தோன்றுகிறது. இந்த வருடத்தின் முக்கிய அம்சங்கள் என்று நாம் பார்க்கும்போது, அம்மா இருந்தால் அருள்வாக்கு சொல்வார்கள். நாங்கள் எல்லாம் போய் நின்று கேட்டு அதை எழுதி உங்களுக்கு விளக்கமாக சில விஷயங்களை சொல்லி கொண்டிருப்போம். அந்த பாக்கியம் இவ்வாண்டு இல்லை என்பதை நினைக்கும்போது வருத்தமாக இருக்கிறது. இருந்தாலும் எனக்கு தெரிந்த சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்பதற்காகவே இன்று நான் உங்களுடன் பேசிக்கொண்டிருக்கிறேன். மேல்மருவத்தூர் ஆன்மீக பயணத்தில் இன்று ஒரு முக்கியமான நாள். உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அம்மாவை மகானாக்கிய ஒரு நாள், அதாவது மகனை மகானாக்கிய நாள் என்ற ஒரு சிறப்பான ஆச்சாரிய அபிஷேகம் நடந்த ஒரு நாள். இந்த நாளை பற்றி எனக்கு கூட அதிகம் தெரியாது. அப்போது எங்களுக்கெல்லாம் விதமான விஷயங்களை சொல்லக்கூடியவர்களும் யாரும் இல்லை. அம்மாவும் எங்களுக்கு இது நடக்க போகுது கோயில்னு சொல்லவே மாட்டாங்க. தேப்போமி அவர்கள் அபிஷேகம் செய்து அவருக்கு ஆச்சாரிய அபிஷேகம் செய்து வைத்தது ஒரு பெரிய பாக்கியம். ஏனென்றால் தேப்போ மீனாட்சி சுந்தரம் என்ப பேராசிரியர் சாதாரண ஒரு பேராசிரியர் கிடையாது. அவர் பன்மொழி புலவர், பல மொழிகளை கற்று தேர்ந்தவர். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஆசிரியராகவும் பணிபுரிந்தவர். அப்படிப்பட்ட ஒரு மகான், தமிழில் நல்ல தேர்ச்சி பெற்றவர். அவருடைய திருக்கரங்களால் அம்மாவுக்கு அபிஷேகம் செய்து வைத்த நாள் என்பது நமக்கெல்லாம் ஒரு பெருமைக்குரிய நாளாக எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் சாதாரணமாக அதுபோன்ற பெரியோர்களுடைய ஒரு ஆசி என்பது எல்லோருக்கும் கிடைத்து விடாது. அம்மா அந்த சமயத்தில் அவர்களை வைத்து அதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது எப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் உணர வேண்டும். இந்த விசுவாவசு ஆண்டின் சிறப்பு என்ன? எல்லாரும் நல்லா இருப்போமா? மழை பெய்யுமா? விவசாயம் செழிக்குமா? எல்லாரும் நல்லா இருக்கணும், அதுதான் நம்ம நினைப்போம். பெரிய பணக்காரர் ஆகணும், பெரிய ஒரு தொழிலதிபர் ஆகணும் அப்படிலாம் நினைப்பதை விட நம்முடைய வாழ்க்கை சுமூகமாக எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் செல்லுமா என்பதுதான் நம்முடைய கேள்வியாக இருக்கும். இந்த விசுவாவசு ஆண்டினுடைய அம்சம் என்ன என்றால், எத்தனையோ வருஷங்கள் பிறக்கிற இப்போ கர்நாடக மக்களுக்கு கர்நாடக வருட பிறப்பு, ஆந்திர மக்களுக்கு தெலுங்கு வருட பிறப்பு, தமிழ் மக்களுக்கு தமிழ் வருட பிறப்பு. எத்தனை வருட பிறப்புகள் வந்தாலும் அனைவரும் பின்பற்றுவது ஆங்கில வருட பிறப்பு தான், இல்லையா? அதாவது சித்திரை விழா என்றே இதற்கு பெயர். இந்த வருட பிறப்புக்கு சித்திரை விழா என்று பெயர். சில இடங்களில் இதை சித்திரை விழா என்று தான் கொண்டாடுவார்கள். இந்த சித்திரை கனி விழா என்பது, அதாவது ஒரு தட்டில் நிறைய எல்லா விதமான பழங்களையும் வைத்து, குறிப்பாக ஒரு எலுமிச்சம்பழத்தையும் வெத்தலைப்பாக்கு, பூ, பழம், மஞ்சள், குங்குமம் எல்லாத்தையும் வீட்டில் படைத்து வழிபாடு செய்தால் சிறந்தது என்பார்கள். மற்றொன்று, வேப்பம்பூ உபயோகித்தால் மிகவும் நல்லது என்பார்கள். வேப்பம்பூவில் ஏன் வேப்பம்பூவை பயன்படுத்தணும்னு சொன்னால், வாழ்க்கையில் முதல்ல கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு அப்புறம் இன்பத்தை அனுபவித்தா கொஞ்சம் பரவாயில்லாத மாதிரி இருக்கும். ஆனால் முதல்லையே
இன்பத்தை அனுபவிச்சுட்டு அப்புறம் துன்பத்துக்கு போனோம்னா ரொம்ப கஷ்டப்படுவோம். அதனால்தான் வாழ்க்கையில் இனிப்பும் இருக்க வேண்டும், கசப்பும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வேப்பம்பூவை உணவாக உட்கொள்ளுமாறு கூறுவார்கள். வேப்பம்பூ ரசமோ அல்லது வேப்பம்பூ தொகையிலோ செய்து நம்ம சாப்பிட்டா உடலுக்கும் நல்லது, சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கும் நல்லது, வயிற்றில் புண்ணு இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் இந்த வேப்பம்பூ சாப்பிட்டா ரொம்பவும் நல்லது. அடுத்தது இந்த விசுவாவசு வருடம் எப்படி இருக்கும் என்பதை நாம் பார்த்தோமானால் இடைக்காடனார் என்ற சித்தர் இதை பற்றி ஒரு பாடலே எழுதியிருக்கிறார். சித்தர்களில் ஒருவர் இடைக்காடனார். அவருடைய நூலில் இந்த விசுவாவசு வருஷத்தை பற்றி எழுதியிருக்கிறார். அதாவது விசுவாவசு வருடம் வெள்ளாமை ஏறும், பசுமாடு மாடும் பலிக்கும், சிசு நாசம் மற்றையரோ வாழ்வார்கள், மாதவம் கண் மீறுமே உற்றுவனக்கில்ல மழையுண்டு. அதாவது உலகெங்கும் நல்ல மழை பெய்யும், விவசாயம் செழிக்கும், பசு மற்றும் காளை உள்ளிட்ட கால்நடைகள் பெருகும், குழந்தைகளை வினோத நோய்கள் தாக்கும்னு சொல்கிறாங்க. குழந்தைகளை வினோத நோய்கள் தாக்குதோ இல்லையோ, நம்ம தினசரி செய்தித்தாளில் பார்த்தோம்னா ஒரு குழந்தையாவது வன்கொடுமைக்கு ஆளானது என்ற செய்தியை பார்க்காம இப்போ இருக்கவே முடியறதில்லை. ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை? ஒரு குழந்தைங்களுக்கு, குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்று சொல்லுவார்கள், குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் என்பார்கள். அந்த ஒன்றும் தெரியாத, கவிடு சூது தெரியாத அந்த குழந்தைகளை நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதே தெரியாத ஒரு குழந்தையை போட்டு நாசம் பண்ணி வன்கொடுமை செய்கின்ற அரக்கர்கள் ஒழிய வேண்டும். என்னை பொறுத்த வரைக்கும் அவர்களை அரக்கர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த அரக்கர்கள் ஒழிந்து குழந்தைகள் எல்லாம் நிம்மதியாக இருக்க வேண்டும். அந்த காலத்துலலாம் இப்படியா இருந்தது? குழந்தைகள்லாம் தெருக்களில் நல்லா ஓடி விளையாடிக்கின்னு பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு, எதிர் வீட்டுக்கு போயிட்டு, சொந்தக்கார் வீட்டில் போய் தங்கிட்டு அப்படிலாம் மகிழ்ச்சியாக இருந்தாங்க. இப்போ அந்த நிலையே கிடையாது. எங்கே போனாலும் பயமாக இருக்குது பசங்களை தனியாக விடுறதுக்கு. யார் வீட்டுக்கு போனால் எந்த சொந்தங்களையும் நம்ப முடியறதில்ல. ஆகவே நீங்கள் தயவு செய்து பெண் குழந்தைகளை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளுங்கள். பெண் குழந்தைகள் தான் ஒரு லட்சுமிகரம். நல்ல ஒரு செழிப்பு ஒரு வீட்டுக்கு வரணும்னா அங்கே ஒரு பெண் குழந்தை இருக்கணும். அதனால் இந்த குழந்தைகள் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அவர்களுக்கு வினோதமான நோய் ஏற்படும் என்று சொல்கிறார்கள். பகைவர்களை சிலர் ஆதரிப்பர். ஒரு பக்கம் தவநெறிகள் ஓங்கி உயர்ந்தாலும், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லா கோயில்கள்லையும் விசேஷங்கள் நடக்குது, அபிஷேகங்கள் நடக்குது, ஆராதனை நடக்குது, திருவிழாக்கள் நடக்குது, தேரோட்டங்கள் நடக்குது. எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் வடக்கு திசை, எல்லா திசைகளிலும் உள்ள ஊர்களில் விழாக்கோலங்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது. ஒரு மாநிலம் இல்லை, இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களும் அவங்க பழக்க வழக்கத்துக்கு ஏற்றார் போல ஒரு விழாக்களை கொண்டாடி கொண்டு தான் இருக்கிறார்கள். அது ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருக்குது. ஒரு பக்கம் கற்பழிப்பு, கொள்ளை இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த கெட்டதும் நடக்குது, நல்லதும் நடக்குது. இதையெல்லாம் கடந்து ஒரு வாழ்க்கையை நாம் நடத்தி செல்வது என்பது ரொம்ப கடினமான ஒரு விஷயம்தான். அதாவது மனம் இருக்கிறது, மனதில் சிந்தனை ஓட்டம் இருக்கிறது. அந்த சிந்தனைகளை வாய் வழியாக வார்த்தைகளாக நாம் வெளியிடுகிறோம். இதை நாம் கவனிப்பாக நம்ம வார்த்தைகளை உபயோகித்தா எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ ஒரு ரோட்டில் போயிட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்க, அந்த விதியை பின்பற்றி இடது பக்கமாக நம்ம ஒழுங்காக போயின்னு இருந்தோம்னா கூட என்றைக்கா எப்படியாவது ஒருத்த பின்னால் தட்டி விட்டுறோம். அவனையும் மீறி பிரேக் பிடிக்காத வண்டி அடிக்குது. அப்போ நம்ம ஒழுங்காக போகிறோம் அப்படின்றது நம்முடைய மதி. ஆனால் அதை மீறி ஒன்று அடிக்குதுன்றது விதி. விதியை மதியால் வெல்லலாம் என்று சொல்வார்கள். அது சில சமயங்களில் நடக்கும், சில சமயம் விதி ஜெயிச்சிடும், ஒரு சில சமயம் மதி ஜெயிச்சிடும். அதனால்தான் நல்லதும் நடக்குது, கெட்டதும் நடக்குது. ஆகையால்
வருஷம் பிறந்துக்கிட்டு தான் இருக்கோம், போய்கிட்டு தான் இருக்கோம், நடக்கிறது நடந்து கொண்டு தான் இருக்கோம். எல்லாமே நல்லதாக நடக்கும்னு நாம் நினைக்கக்கூடாது. துன்பம் கொடுங்க, ஆனால் அதை தாங்குகின்ற மனதையும் கொடு என்று நாம் அம்மாவிடம் வேண்டிக் கொள்ள வேண்டும். துன்பமே கொடுக்காத, நான் எப்போ சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா அது நடக்காது. ஆனால் எனக்கு துன்பத்தை கொடு, நீ அப்பப்போ எனக்கு துன்பத்தையும் கொடு, இன்பத்தையும் கொடு. ஆனால் துன்பத்தை கொடுக்கும்போது என்னை தாங்குகின்ற மன தைரியத்தையும் வலிமையும் கொடு என்று நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். ஒரு குருகுலம் இருந்தது. அந்த குருகுலத்தில் ஒரு சாமியார், அவர் கீழே நிறைய சீடர்கள் வாழ்ந்து வந்தார்கள். சீடர்கள்னால் தெரியும் இல்லையா, அவங்க குருகுலத்தில் குருவுக்கு எல்லா பணிவிடைகளும் செய்து கொண்டு அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே தங்கி அங்கேயே எல்லா வித்தைகளையும் குரு கற்றுக் கொடுப்பார். அதை கற்றுக்கொள்பவர்கள் சீடர்கள். இப்படி ஒரு சூழ்நிலையில் ஒரு நாள் கத்திரிக்காய் பொரியல் வச்சு எல்லா சீடர்களும் சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது அந்த கத்திரிக்காய் ரொம்ப ருசியாக இருக்குது, அந்த உணவு ரொம்ப ருசியாக இருக்குது. எல்லாரும் ரசித்து ருசித்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ சீடர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க, நம்மளுக்கு இந்த தினமும் இந்த கத்திரிக்காயே போட்டால் எவ்வளோ நல்லாயிருக்கும், நம்ம நல்லா விருப்பப்படி நிறைய சாப்பிட்லாம், நமக்கு விரும்பிய உணவே கிடைக்கும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அப்போ குரு கேட்குறாரு, என்ன பேசிக்கிறீங்க அப்படின்னு. இல்லை குருவே, நாங்கள் தினமும் இந்த கத்திரிக்காய் கிடைச்சா நல்லா இருக்கும்னு பேசிக்கிறோம் அப்படின்னு. அதுனா கடவுளுடைய கிருபை இருந்தால் தினமும் உங்களுக்கு கத்திரிக்காய் பொரியல் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி குரு சொல்கிறாரு. குரு சொன்ன உடனே அதுக்கு சீடர்கள் சொல்கிறாங்க, இதில் என்ன கத்திரிக்காய் பொரியலுக்கு போய் சாமி சொல்லணுமா, நீங்கள் மனசு வச்சாவே எங்களுக்கு கத்திரிக்காய் பொரியல் தினம் கிடைக்க போகுது, அதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறார். அப்படி கிடையாதுப்பா, எதையும் கடவுள் மனசு வச்சாதான் நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கதை சொல்கிறாரு. அதாவது ஒரு புருஷன் பொண்டாட்டி, அந்த புருஷனுக்கு எப்போ பார்த்தாலும் மோர் குழம்பு பிடிக்கும். அதனால மனைவி கிட்ட சொல்லுவான், அவன் தினமும் எனக்கு மோர் குழம்பு வை, அதை விட வேற எந்த குழம்பும் வைக்காத, எனக்கு பிடிக்காது, எனக்கு மோர் குழம்பே தினமும் வை அப்படின்னு சொல்லி சொல்லுவானா. சரி, நான் அந்த மனைவிக்கும் ஈஸியாக போச்சு, இந்த மனுஷன்னா பெரிய பலகாரத்தை கேட்குறாரு, மோர் குழம்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா தினமும் மோர் குழம்பு வச்சு கொடுப்பாங்களாம். நாளைக்கும் இந்த மோர் குழம்பே இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்போ பின்பக்கம் 2 பேர் சிரிக்கிற சத்தம் கேட்குது. ஆனால் இவங்க கண்ணுக்கு தெரியல. அந்த 2 பேர் யாருன்னு சொன்னால் யம தூதர்கள். அவங்க சொல்கிறாங்க, இவன் நாளைக்கு இருக்க போகிறதில்ல, இன்றைக்கி நைட்டு போய் படுத்தான்னா காலையில் எந்திரிக்க போகிறதில்ல, இவன் போய் சொல்லி மோர் குழம்பு வைக்க சொல்கிறான் நாளைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யம தூதர்கள் சிரிக்கிறாங்க. அப்போ அதுக்கு அடுத்த நாள் அதே போலவே அந்த கணவன் இறந்து விடுகிறான். அதாவது நாளைக்கு என்ன நடக்கும்ன்றது நமக்கு தெரியாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய உலகத்தில் மாரடைப்பு, நல்லா இருக்கிறாங்க, இரவில் படுக்கைக்கு போகிறாங்க, திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்டு நிறைய பேர் இப்போ சமீபத்தில் மாரடைப்பால் இறந்துட்டவங்க நிறைய கேள்விப்படுறோம் நம்ம. ஆகையால் நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ற யோசனை விட இன்றைக்கி நம்ம ஒழுங்காக வாழறோமா, இன்றைக்கி செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம ஒழுங்காக செய்கிறோமா, இன்றைக்கி நல்லா இருக்கிறோமா, அதுவே போதும் அப்படின்ற ஒரு மன திருப்தியோடு நாளைய பற்றி யோசிக்கணும். அதுக்காக நாளைக்கு என்னான்றதை யோசிக்கிறத விட இன்றைய தினத்தை நாம் நல்ல முறையில் கழித்தோமா என்பதை இரவில் உக்காந்து நினச்சி பார்த்துட்டு, கடவுளே எங்களுக்கு நாளைக்கு ஆயுள் இருந்தால் என்ன நடக்கணுமோ அது நடக்கட்டும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நம்ம படுத்தோம்னா நல்லா தூங்கலாம். ஆகையால் நாளை என்பதை நினைப்பதை விட இன்று நிறைவாக வாழ்வது தான் நல்லது. இந்த வருஷத்து பின்னாலேயே போய் பார்க்கறத விட இன்றைக்கி என்ன நடக்குது நான் அதை நினச்சி இன்றைக்கி நம்ம என்ன பண்ணோம், நல்லது செய்தோமா கெட்டது செய்தோமா, யாராவது திட்டினோமா, யாராவது அடிச்சிருந்தோம்னா இனிமேல் அந்த காரியத்தை செய்யக்கூடாது, தீங்குகளை செய்யக்கூடாது என்று நினைத்து நல்ல முறையில் மன நிறைவோடு வாழ்ந்தால் நம் வாழ்க்கை நன்றாக இருக்கும். ஆகையால் இந்த விசுவ வசு வருடம் எல்லோருக்கும்
நல்ல விசுவாசமான வருடமாக இருக்க வேண்டும் என்று அம்மாவை வேண்டி உங்களிடமிருந்து விடை பெறலாம் என்று நினைக்கின்றேன். அதற்கு முன்பு அம்மா சொன்ன ஒன்று எனக்கு இப்போ ஞாபகத்து வந்தது. அம்மா சொல்லுவாங்க, எப்பாவது அவங்களுக்கு சும்மா வேடிக்கையாக சொல்லுவாங்க, எனக்கு இன்னைக்கு உடம்பு முடியல, நீ போய் கொஞ்சம் அருள்வாக்கு சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்வாங்க. நான் சொல்லுவேன், என்ன விளையாடுறீங்களா, நான் ஒழுங்காக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா, எல்லாரும் கல் எடுத்து அடிக்க ஆரம்பிப்பாங்க என்ன அப்படின்னு சொல்லுவேன். அதை கேட்டு குலுங்கி குலுங்கி சிரிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் ரொம்ப நகைச்சுவையோடு பேசக்கூடியவங்க. எந்த நேரம் நல்ல நகைச்சுவை உணர்வு அவங்களுக்கு அதிகம் உண்டு. அடிக்கடி நகைச்சுவையோடு பேசி என்னை சிரிப்ப வைப்பாங்க. அப்படிப்பட்டவங்க இல்லைன்ற ஒரு வருத்தமே தவிர இந்த ஆண்டு எல்லோருக்கும் நல்ல ஆண்டாக இருக்க வேண்டும் என்று அம்மாவையும் அருள்மிகு அம்மாவையும் வணங்கி விடைபெறுகிறேன். ஓம் சக்தி. ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் அதிகாரப்பூர்வமான மேல்மருவத்தூர் சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள். ஓம் சக்தி.